யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? என்ன தண்ணி கேன் கணேசு? அண்ணே பழைய பாக்கி இருக்கு, அந்த பாக்கி எல்லாம் ஒழுங்கா செட்டில் பண்ணாதான் உன் கடைக்கு தண்ணி கேன் போடுவேன்னு. இன்னைக்கு என்ன முகரைய வச்சுட்டு இங்க வந்திருக்க? மலைக்கு ஒதுங்க இங்க வந்தியாக்கும்? என்னென்ன பண்றது, உங்க ஆட்சி எப்படியா இழுத்துக்கிட்டு வந்து உங்க கடையில நிப்பாட்டுதுண்ணே. எப்பா நீ அங்க இருந்து இங்க வந்திருக்க, அப்ப எந்த சிரமம் இல்லாம தானே வந்திருப்ப. எங்க ஆட்சி என்னமோ குறை சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எப்பா இது மழை, இயற்கை யாராலையும் தடுக்க முடியாது. நாங்க எங்களால முடிஞ்ச வேலைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். குறை சொல்றத நிப்பாட்டு. ஆனா வர வழியில அங்கேருந்து வந்தனா வர வழியில நம்ம அண்ணா அறிவாலயம் இருக்குல்லண்ணே, அதாவது உங்க கட்சி ஆபீஸ், அங்குல உள்ள ஒரு கொடிண்ணே, உங்களோட கட்சி கொடி தான், கருப்பு சிவப்பான கொடி கிழிஞ்சு தொங்குதுண்ணே. அதாவது அந்த அளவுக்கு காத்து அடிச்சிருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குண்ணா. எங்க கொடி கிழிஞ்சிருக்கு, அதை கூட நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா அதை விட மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நீ புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம இந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது. அதாவது தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், இவங்க எல்லாருமே அவங்க உயிரையும் பொருட்படுத்தாம மக்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு அவங்க மக்களுக்காக வேலை பார்க்கறாங்க. முதல்வர் எங்க போனாரு, துணை முதல்வர் எங்க போனாரு, அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப நீ பார்க்கவே இல்லையா? ஒரு நிமிஷம். முதல்வர் அவர்கள் ஆய்வு நடத்தி இருக்காரு. அவர் ஆய்வு நடத்திட்டு இருங்க, அவர் என்ன ஆய்வு நடத்துறாருன்னா, சமையல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, அதாவது அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு அந்த சாம்பார்ல முருங்கைக்காய் கிடக்கா, மாங்காய் கிடக்கா அப்படின்னு ஆய்வு பண்றாரே தவிர கழுத்துல போய் பார்க்கணுமே, தண்ணி வர இடத்துக்கு போகணுமே, போலையே. எப்பா தண்ணி வர்ற இடத்துக்கும் ஆட்களை நாங்க நியமிச்சிருக்கோம். அதாவது சின்னவர் அவர்கள் நீங்க போக மாட்டீங்க. எப்பா ஒருத்தவங்க ஒரு இடத்துல தான் வேலை பார்க்க முடியும். இப்ப நீயே சொல்லிட்ட, முதல்வர் அவர்கள் ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் எப்படின்னா துணை முதல்வர் பிறந்த நாளைக்கு எல்லா இடத்துக்கும் போறாப்ல. இப்ப பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்களை சந்திச்சு பரிசெல்லாம் வாங்கிட்டு அப்படி வராப்ல. இந்த மாதிரி பேரிடர் காலத்துல மட்டும் எங்கேயும் போக மாட்டாப்ல. பிரஸ் மீட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க தம்பி. சின்னவர் அவர்களும் இது பண்ணியிருக்காரு, அதாவது மக்களை சந்திச்சிருக்காரு. பெங்கால் புயலான என்ன புயல்? ஃபெஞ்சல் புயல் இங்கே, உதயனா எங்கே அப்படிங்கிறாங்க. இது யார்? இந்த அதிமுக குரூப், உங்களை மாதிரி பாஜக குரூப் தானே தம்பி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ டெல்டா காரன் தானே? ஆமாண்ணே. உங்க ஊர்ல கஜா புயல்னு ஒரு புயல் வந்துச்சுல? ஆமாண்ணே. அது அதிமுக ஆட்சி காலத்துல வந்துச்சு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இதையும் கம்பேர் பண்ணி பாரு. நாங்க எவ்வளவு சிறப்பு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அண்ணே, கஜா புயல்ல அவங்க நல்லா பண்ணலங்கிறதுனால தானே உங்களை ஆட்சியில உட்கார வச்சோம். நீங்க என்னன்னா இப்ப அவங்களுக்கு நாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பா நீ இப்படி குறை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எங்க சின்னவர் அவர்கள் பேட்டி அடிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தண்ணி எப்பவுமே தேங்குற இடங்கள்னு ஒரு சில இடங்கள் இருக்கும். அதாவது தாழ்வான இடங்கள், மேட்டு பகுதியான இடங்கள் இருக்கும். இந்த தாழ்வான இடங்கள்ல தான் தண்ணி தேங்குது அப்படிங்கிறது தாழ்வான பகுதியான இருக்கு. ஆமாப்பா, வருஷம் அங்க தண்ணி தேங்க தானே செய்யுது. அந்த தாழ்வான இடங்களை நாங்க எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பண்ணியிருக்கோம் தான் சொல்றாரு. ஆனா நீ குறை சொல்றதை மட்டுமே வச்சிருக்க. அதாவது ஒரு பழமொழி இருக்கு, தருமர் நகர்வலம் போகும்பொழுது எல்லாரும் நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம், துரியோதன நகர்வலம் போகும்போது எல்லாரும் கெட்டவங்களா தெரிஞ்சாங்களாம். அது உன்னோட பார்வையில தான் இருக்கு. ஒழுங்கா பாரு. எத்தனை பேரு, அதாவது மின்சார வாரியமா இருக்கட்டும், அல்லனா துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்கப்பா. ஆனா வாய் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவங்கள போய் குறை சொல்ற பத்தியா? அவங்க நான் குறை சொல்லணேன். துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், இபி லைன்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், அவங்களை யாரையுமே நான் கேள்வி பண்ணல. எல்லாருக்குமே நான் தலைவணங்குறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களும் மனிதர்கள் தான். நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம். அவங்க எல்லாருமே இந்த மழை புயல்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நான் எந்த விதமே சொல்லலைண்ணே. ஆனா அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்களா? நீங்க களத்திலே இறங்கி வராம பிரஸ் மீட் மட்டும் கொடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டில் இருந்தபடியே, அதாவது அருவி மழை ரொம்ப இதா பெய்யல, அருவி போல் மழை கொட்டுது, சிறுவர்கள் அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி தேங்கவே இல்லை, தண்ணி மிதமானதாக இருக்கு அப்படின்லாம் போட்டு ஒரு உருட்டு விட்டுட்டு இருக்கீங்களே, அவங்கள தானே நாங்கள் கிண்டல் கேலி குறை சொல்றோமே தவிர துப்புரவு பணியாளர்களையும் சக ஊழியர்களையும் யாரையுமே நாங்கள் எதுவுமே சொல்லணும். எப்பா நீ என்ன தெரியுமா சொல்ல வர்றப்ப, அதாவது ஒரு சில டிவி சேனல் பண்றதை வச்சுக்கிட்டு நாங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நாங்க மக்களுக்கு நல்லது பண்றோமா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி சேனல்கள் உனக்கு ஆதரவான உள்ள சேனல்கள் தானே? எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது உங்க கட்சிக்காரங்களுக்கு ஆதரவான சேனல் தானே? எப்பா நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நீ இப்படியே தான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்ப. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் கேளு. அதாவது அம்மா உணவகம் இருக்குல்ல, அம்மா உணவகத்துல 3 வேளையும் இன்னைக்கு இலவசமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. என்ன உணவகம்னா? அம்மா உணவகம். அம்மா உணவகம். சரிண்ணா, அதை நீங்க தானே எடுக்கணும், அந்த பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? நீங்க அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இது அதிமுக காரங்க இருந்தா பண்ணிருப்பாங்க. அப்படிங்களா? அந்த திட்டம் நல்ல திட்டம். அது அந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பெயர்ல இருந்தாலுமே நாங்க அதை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதுல இருந்தே எங்களுடைய நல்ல மனப்பான்மை உனக்கு தெரிய வந்திருக்கணும். ஆனா உன்ன மாதிரி விஷம புத்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது மழை பெய்யுதுல, நிறைய நோய்கள், மழைதான் கொட்டுது. அந்த கொட்டுற மழையினால நிறைய பிரச்சனை வரும். அதாவது நிறைய பிரச்சனை வரும், உடல் நல பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதுக்காக மருத்துவ முகாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை மக்களுக்காக நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க பாராட்ட பழகுங்க. நீயுமே அந்த மருத்துவ முகாமுக்கு நாளைக்கு போக தான் போற.
நீ வந்து அந்த அம்மா உணவகத்துல நீ அடிக்கடி சாப்பிடுவ, அதுவுமே நாங்க கொடுக்கறது தான். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து எங்களை குறை சொல்றது செய், சரியா? அதை விட்டுப்புட்டு கொடி கிழிஞ்சு தொங்குது, அங்க தாறுப்பாய் கிழிஞ்சு தொங்குதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. கொடி மட்டுமான கிழிஞ்சு தொங்குது, ஆட்சியே கிழிஞ்சு தொங்குதுண்ணே. எங்க கிழிஞ்சு தொங்குது காட்டு பாப்போம். ஆனா ஒரு எக்ஸாம்பிள்ண்ணே, இப்போ இந்த இடத்துல ஒரு கரண்ட் கம்பி கிழிஞ்சு தொங்குது. ஆமா, அது ரொம்ப நாளா தொங்கிட்டு தான் நீ இருக்கு. ஒரு முன்னெச்சரிக்கைக்கு என்ன பண்ணுவேன்? உடனே ஈபிக்கு ஃபோன் அடிப்பேன். உங்க ஆட்சி தான் நடக்குது, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வேற கொடுத்துருக்கீங்க, அடிச்சு பேசுவோமா? பேசு பாப்போம். யாருன்னு அமைச்சரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, ஃபோன் பண்ணி வர்றாங்களா இல்லையான்னு பாப்போம். ஆக ஆக நம்பர் கரெக்டா தான் போட்டிருக்கியா? ஆமாண்ணே, 94987 94987 நீங்க கொடுத்த நம்பர் தானே. இங்க பாரு. அதாவது இன்னும் நிறைய பேர், அதாவது நாங்க இந்த சேவை வந்து மக்கள்கிட்ட நிறைய போய் சேர்ந்துருச்சு, அதனால நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் எடுக்காம இருக்கு. சரிண்ணே, இந்த நம்பருக்கு தான் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டேன். இன்னொரு நம்பர் ஒன்று போட்டு பார்ப்போம், 1912. இது என்ன நம்பரு? இது ஒரு 24 hours டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ண்ணே. எப்பா ஏதாவது நெட்வொர்க் இருண்ணே ப்ராப்ளம்? மறுபடியும் போடுவோண்ணே. எப்பா நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குப்பா, உனக்கு தெரியுமா? நீ படிச்சிருக்கல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிச்சிருக்கேனே. மழை பெய்யுது, காத்து அடிக்குது, டவர் முதல்ல உன் செல்லுக்கு டவர் கிடைக்குதா? 5Gண்ணே. உன் போன்ல டவர் இல்லைன்னு சொல்லு. டவர் நல்லா இருக்குண்ணே, Phone ல ஃபுல்லா இருக்கு. அது சும்மா காட்டுது, உன் போன்ல டவர் இல்ல, அதனாலதான் இந்த பிரச்சனை. இதை விட்டு எங்க அரசை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல டவர் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் பிரஸ் மீட் எல்லாம் நியூஸ்ல எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப உனக்கு தொழில்நுட்பம்னா என்னன்னு தெரியல, அடிப்படை வசதிகள்னா என்னன்னு தெரியல, சும்மா உனக்கு இந்த போட்ல போகணும் அப்படிங்கிற ஆசைனால நீங்க வந்திருக்க. உன் ஏரியாவுக்கு போறதுக்கு போட்ல போறதுக்காக நீ ஒண்ணு பண்ணுன, நீ இப்பயே போன் அடிச்சு போட்டை வர சொல்லிடு, அப்பதான் நைட்டுக்கும் நாளைக்கு காலைக்கு நம்ம பயணிக்க முடியும் போட்ல. எப்ப என் வீடு இங்கதான் இருக்கு, உனக்கு தேவைன்னா நீ போன் பண்ணிட்டு சொல்லு. நீங்க எல்லாரும் மேல் இடத்துல இருப்பீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் நாங்க தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கணும், அதெல்லாம் சொல்ல வர. நீ என்ன சொன்னாலும் குறை சொல்றதான் வேலையாவே வச்சிருக்க. அந்த குறை சொல்றதுங்கிற வார்த்தையை 100 தடவை யூஸ் பண்ணிட்டேன். என்ன நல்லதே பண்ணலையாப்பா இந்த அரசாங்கம்? என்னப்பா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இந்த பாஜக காரங்க வந்தாலே இதான் பிரச்சனை, அவங்களுக்கு வேலையே திமுகவை குறை சொல்றதுதான். இந்த அதிமுக, பாஜக, நாம் தமிழர், உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாப்பா? இந்த அண்ணாமலை வேற வர்றாருன்னு சொல்றாங்க, அவர் வேற வந்துகிட்டா சும்மா காட்டுன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் என்ன வந்துருவாரா? மழை இப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃபிளைட்டை கிட்ட கேன்சல் பண்ணிட போறாங்க. அண்ணா அவரோட படிப்பு முடிஞ்சு தமிழகத்துக்கு திரும்புறாரு அப்படின்னு சொல்லும் போதே உன் கட்சிக்குடி, அதாவது கிழிஞ்சிட்டு, உன் கட்சிக்குடி அதே கிழிஞ்சிட்டு. ஓ, அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே கிழிஞ்சிருச்சா? அவர் வரும்னு சொன்ன உடனே கிழிஞ்சிட்டு. அப்ப பாத்துக்கோ அண்ணா, மேல பாத்தியா? மேலையா? என்னப்பா மேகமூட்டமா இருக்கு, என்ன மேல பார்க்க சொல்ற? சூரியன் தெரியுதா? புயல் அடிக்குது, மேகமூட்டமா இருக்கு, எப்படி சூரியன் தெரியும்? இதே மாதிரி தானே 2026 சட்டமன்ற தேர்தலையும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு புயல் அடிக்கும், சூரியன் தெரியவே தெரியாதா? ஆமாண்ணே. ஐயோ, இப்படித்தான் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி. புயல் வந்து போய்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த புயல் வந்து இன்னைக்கு பிற்பகலே கரையை கடந்துடும் சொன்னாங்க தம்பி, அதுக்கப்புறம் மாலையில கரையை கடக்கும்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பக்கமே அழுத்தம் இருக்கு, அதனால இந்த புயல் வந்து அதிகாலை வரைக்கும் கரையை கடக்க நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த புயல் கரையை கடக்கிற வரைக்கும் மக்கள் வந்து சேஃபா இருங்க, அதுதான் நாங்கள் சொல்லிக்கிறது. வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே போயிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த மலையில வந்து மிகப்பெரிய காத்து அடிச்சிருக்கு, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கட்டடங்கள்லாம் உடைஞ்சிருக்கு தம்பி, சேதமடைஞ்சிருக்கு. இது குறித்து வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு. ஸோ இந்த கட்டடங்கள்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறமா உரிய ஏற்பாடுகள் பண்ணிட்டு மாணவர்களுக்கு வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருக்காரு. சரி தம்பி, எங்க இவ்வளவு குறை சொல்றிய? மகாராஷ்டிரால உங்க கூட்டணி தானே ஜெயிச்சிருக்கு, பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. அங்க என்னப்பா இப்படி ஏமாத்திட்டீங்க அவங்கள? உங்க கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க தான் இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தாங்க, அவங்கள ஏமாத்தி சிஎம் பதவியை நீங்க வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி தான் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? ஆனா அவங்களே இப்படி வருத்தப்படல, நீ ஏன் இப்படி வருத்தப்படுற? அது போக கூட்டணி கட்சியில உள்ள எல்லாருக்கும் முக்கியமான மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். முன்னாள் முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டேக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம், அவரும் அதை ஏத்துக்கிட்டாரு, கூட்டணி கட்சியில உள்ளவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? இதுல என்ன பெரிய காமெடினா, நீங்க சொல்றீங்க பாருங்க குறை, அதுதானே தாங்க முடியல. அதாவது திருமாவளவன் இருக்காப்ல, அதர் கட்சிக்காரங்க, அதர் கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்க, யாருக்காவது ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கீங்களா? இப்போ என்னப்பா எங்கெல்லாம் இப்படி கேள்வி கேட்குற? 2006 வெறும் 90+ எம்எல்ஏ வச்சுக்கிட்டே நாங்கள் ஆட்சியை நடத்தினோம், நீ வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அதாவது பாஜகவுக்கு இதில் விவரம் கிடையாது, அவங்க சிஎம் பதவி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்குலாம் அமைச்சர் பதவியே கொடுத்துருக்க கூடாது. நீங்கள் கொஞ்சம் பிழைக்க தெரிஞ்ச ஆளாக இருந்துக்கோங்க, நல்லா பொழைச்சிக்கோங்க, சரியா? இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. நாளைக்கு ஏன்ட்டே வந்து கேட்பான், நீங்கள் கொடுத்தா இப்போ அவன் ஏன்ட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல போய் சொல்லு உங்கள் கட்சிக்காரங்கிட்ட, போ கிளம்பு. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு
நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசி தமிழா பேச ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.